1.1ல் 10th சம்மு. இந்த நம்பரை அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அசெண்டிங்லாம் டிசெண்டிங்லாம் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. முதல்ல நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். அப்போ தான் டினாமினேட்டர் ஈக்குவல் ஆக்கினா தான் மேலே இருக்கிற நம்பரை ஈஸியாக அரேஞ்ச் பண்ண முடியும். அப்படி டினாமினேட்டர் ஈக்குவல் ஆகணும்னா எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்துக்கிறேன். 36, 24, 12, 9, 8. இதுதான் 12 பண்ணலாமா? 18, 12, 6, 9, 4. திரும்ப 12 பண்ணால் 9, 6, 3, 9, 2. திரும்ப 12 பண்ணால் 9, 2, 3, 9, சாரி இது 3, இது 1. திரும்ப 3ஆல் பண்ணால் 3, 1, 1, 3, 1. திரும்ப 3ஆல் பண்ணால் 1, 1, 1, 1, 1. இப்போ என்ன பண்ணலாம்? 2 into 2 into 2 into 3 into 3 இல்லையா? 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24, 24 3s are 72. இப்போ எல்லாம் ஒரு நம்பரையும் நான் 72வாக மாற்றணும். டினாமினேட்டரை மாற்றலான்னா முதல்ல ஃபஸ்ட் நம்பர் எடுத்துக்கிறேன். -5/12 இன்ட்டு 72வாக மாற்றணும்னா 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இது 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் -30 / 72. அடுத்த நம்பர் -11/8 இன்ட்டு 9/9. 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் 72வாக மாறிடும். -99/72 -15/24. இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 72 ஆகிடும். -45/72. அடுத்து -7/-9 இல்லையா? ரெண்டும் கேன்சல் பண்ணிக்கலாம். இன்ட்டு 8/8. இது 56/72. அடுத்த நம்ம என்னது? 12/36 இல்லையா? 12/36 இன்ட்டு 2/2. அப்போ 24/72. 24/72. இப்போ பாருங்கள், மைனஸில் எது பெரிய நம்பரோ அதான் சின்ன நம்பர் இல்லையா? அதான் தெரியல நம்மளுக்கு அரேஞ்ச்மெண்ட்டு. எது சின்ன நம்பரோ எது சின்ன நம்பரோ அது பெரிய நம்பரு, எது பெரிய நம்பரோ அது சின்ன நம்பர். இதில் மைனஸில் இப்போ -9 வரைஞ்சிங்கன்னா இங்கே -2, இது -1. ஓகேங்களா? எது பெரிய நம்பர்னு பார்த்தா இதுதான். ஏன்னா அரேஞ்ச்மெண்ட் லைன் எப்படி போகுது? நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் நோக்கி போகுது இல்லையா? ஸோ இந்த நம்பர் தான் பெரிய நம்பர். இதுக்கு அடுத்த நம்பரு 0 பெருசாக இருக்கும். அப்புறம் அதுக்கடுத்த நம்பர் 1 பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 பெருசாக இருக்கும். எப்படின்னா 200 கடன் வாங்குறவன் பெரியவனா, 100 கடன் வாங்குறவன் பெரியவனா? 100 கடன் வாங்குறவன் தான் பெரியவன். ஏன்னா அவன் கம்மியாக கடன் வச்சுருக்கான், ஈஸியாக அடைச்சிருவான். ஓகேவா? 200 கடன் வாங்குறவன் அதிகமாக வச்சுக்கிறான். ஓகேவா? அதனால் இது இந்த அரேஞ்ச்மெண்ட் அப்படி தான் இருக்கும். இப்போது பெரிய நம்பர் தான் சின்ன நம்பர் இல்லையா? அப்போது எந்த நம்பருக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னா -99 தான். அப்போது -11/8. இது அசெண்டிங் ஆர்டர். அப்புறம் அடுத்த பெரிய நம்பர் இது இல்லையா? -15/24. அதுக்கடுத்த பெரிய நம்பரு இது -5/12. பாசிட்டிவ் நம்பரில் சின்ன நம்பர் தான் சின்ன நம்பர், பெரிய நம்பர் தான் பெரிய நம்பர் இல்லையா? அப்போது 12/36, 7/9. ஓகேங்களா? இது டிசெண்டிங் ஆர்டர்னால் அப்படியே ரிப்பீட் பண்ண வேண்டியதான். இது இன்வர்ஸாக எழுத வேண்டியதான். டிசெண்டிங் ஆர்டர் எப்படி எழுதலாம்? 7/9, 12/36, -5/12, -15/24, -11/8. அவ்வளோ. தேங்க்யூ.